ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, ஒரு ஐப்ரோவ எப்படி வரையறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இப்போ ஐப்ரோன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு கன்ஃபார்மான ஷேப் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லணும். நெறைய பேர் வரைஞ்சு காட்டியிருப்பாங்க. ஸோ, ஐப்ரோ இப்படி தான் வரையணும்னு சொல்லிட்டு. இப்போ ஐப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஷேப்ல இருக்கும். இப்போ பாய்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேர்ள்ஸுக்கு ஒரு மாரி இருக்கும். ஒரு சில ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட முடி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான சைட்ல இருக்கும். இல்லன்னா வளைஞ்சு இருக்கும். இல்லன்னா 2மே கலந்திருக்கும். இந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட்டான விதத்தில இருக்கும். ஒரு ஐப்ரோ எப்படி வரையறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இது ட்ரீமி ஆர்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஐப்ரோ வரையறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஐப்ரோ பத்தின ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரைஞ்ச ஒரு பிக்சர வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐப்ரோவ மட்டும் நல்லா கவனமா பாருங்க. இந்த ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஷேப்லயும் இருக்காது. அதோட முடியோட டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன்ல இருக்காது. மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பக்கம் மேல இருக்கு, இந்த பக்கம் கீழ இருக்கு, வளைஞ்சிருக்கு. ஸோ, மாத்தி மாத்தி டைரக்ஷன்ல முடி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சோண்டு முடி இருக்கிறதால, இந்த இடத்துல லைட்டா முடி வரைஞ்சிருக்கோம். ஸோ, இப்போ எந்த படமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த படத்துல வந்து ஐப்ரோ ஒரு ஷேப்பாவே இருக்காது. நாம தான் அத வந்து எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து, அந்த முடி இருக்கக்கூடிய டைரக்ஷன்லாம் வச்சு கரெக்ட்டா நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு, அதோட அவுட்லைன் போட்டு தான் நம்ம வந்து ஒரு ஐப்ரோவ வரையணும். ஸோ, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் சில பிக்சர்லாம் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த தமிழ் செல்வனுடைய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசு. நான் எப்பயோ வரைஞ்சேன். வரைஞ்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். ஸோ, அது இல்ல மேட்ரு. ஸோ, இப்போ இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரே டைரக்ஷன்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேர்லாம் அ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ரைட் டூ லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ அந்த பிக்சர் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஐப்ரோக்கும், இந்த ஐப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. ஸோ, இந்த ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வேற ஒரு ஷேப்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இதுவே தமிழ் செல்வன் இருக்கார் இல்லையா? இவருடைய ஐப்ரோவோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேற மாரி இருக்கும். அந்த முடியோட டைரக்ஷனும் சரி, ஷேப்பும் வேற மாதிரி இருக்கும். அடுத்ததா இன்னொரு விதமான ஐப்ரோ காமிக்கிறேன். அதுக்கு சிவகார்த்திகேயனுடைய இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ, இவரோட ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டையா, அதாவது கொஞ்சம் பட்டையா இருக்கு. ஸோ, இந்த லெஃப்ட் சைட்ல வேற மாரி இருக்கு. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஐப்ரோ வேற மாரி இருக்கு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முடி டைரக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கு. டார்க்கா இருக்கு. ஸோ, இந்த பிக்சர் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ, இப்போ இன்னொரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். இன்னொரு டிராயிங். ஸோ, இந்த டிராயிங்கில கூட பாருங்க. இந்த ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா? எங்கேயுமே லைட் இல்ல. ஓகேவா? லைட்டா இருக்கிற ஏரியா அப்படின்னாக்கா, அந்த ஐப்ரோவுக்கு முன்னாடி நம்மளோட ஐப்ரோவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா முடி இருக்கிறதால, அந்த இடத்துல லைட்டா முடி போட்டிங்கன்னா, அது லைட்டா தெரியும். ஸோ, இப்போ இந்த 2 பிக்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஐப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஐப்ரோ வந்து ஒரு ஷேப்பா இருக்காது. எல்லாருக்கும் ஐப்ரோ வந்து ஒரு ஒரு விதமா, ஒரு ஒரு கலர்ல, ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தான் அதோட ஷேப்ப வந்து கரெக்ட்டா அந்த பிக்சர்ல ரெஃபரன்ஸ் பிக்சர்ல பார்த்து வரையணும். ஓகேவா? இதுவே நீங்க காமனா ஒரு ஐப்ரோ வரையிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க எப்படி வேணா வரைஞ்சிட்டு போயிடலாம். ஸோ, அதுக்கு நீங்க பெருசா வரையலாம், சின்னதா வரையலாம், எப்படி வேணா வரைஞ்சிக்கலாம். லைட்டா வரையலாம், டார்க்கா வரையலாம். ஸோ, ஒரு ஐப்ரோ ஒரு பிக்சர் பார்த்து வரையிறீங்க அப்படின்னாக்கா, அதோட ஐப்ரோ வந்து ஒரு ஷேப் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா இருக்காது. நாம தான் பார்த்து எடுத்துக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் ஐப்ரோ ஒண்ணு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ, இந்த பிக்சரே எடுத்துக்கிறேன். இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ வரையறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்கின் டோன் வந்து போடணும். ஸோ, அதெல்லாம் ஷேடிங்கில வரும். நான் அது உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்றேன். இப்போ வெறும் அவுட்லைன் மட்டும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போற ஐப்ரோ வந்து எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ, இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இந்த முடியோட டைரக்ஷன்ல ஐப்ரோ எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்லா கரெக்ட்டா பார்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இது இப்படி தான் இருக்கு. இந்த ஷேப்ல தான் இருக்கு. ஸோ, இதே இப்போ நம்ம வந்து அவுட்லைனா இப்போ போடப் போறோம். இப்போ நம்ம ஐப்ரோவோட அவுட்லைனை போட்டாச்சு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமான முடி இருக்கிறதால லைட்டாக இருக்கும். ஸோ, அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடியோட டைரக்ஷன் அந்த ஐப்ரோவில் 2 விதமான டைரக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு விதமான டைரக்ஷன் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். கீழேருந்து மேலே ரைட் சைடு மேலே வந்த மாதிரி அந்த ஐப்ரோவோட இப்போ நான் மார்க் வைக்கிற இந்த இடத்து வரைக்கும் அந்த ஷேப்பில் இருக்குது. அதாவது அந்த டைரக்ஷனில் முடி இருக்குது. ஸோ, இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போட்ட அவுட்லைனில் அதே இடத்துல மார்க் வச்சுட்டு, அந்த இடத்துல அதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து ரைட் சைட் போற டைரக்ஷன்ல முடி இருக்கு இல்லையா? அந்த லைன்ஸ வந்து இதில நம்ம வந்து போடப் போறோம். ஸோ, இப்ப நான் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி பொறுமையா அந்த லைன்ஸ வந்து போடலாம். ஸோ, இதில ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்ப நான் இங்க ஒரு கர்வ் லைன் ஒண்ணு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கீழ இருக்கக்கூடிய இடம் வந்து டார்க்கா இருக்கு. மேல இருக்கக்கூடிய இடம் வந்து லைட்டா இருக்கு. இப்ப நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. கீழ இருக்கக்கூடிய இடம் வந்து டார்க். ஓகேவா?
மேலே இருக்கக்கூடிய அந்த லைன் முடியிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கீழே கொஞ்சம் அழுத்தி பென்சிலை பிடிச்சி மேலே போகும்போது பென்சிலை லூஸாக விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கீழே டார்க்காகவும் மேலே வந்து லைட்டான அந்த லைன்ஸும் உங்களால் போட முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஐப்ரோவில் வந்து லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடணும். இப்போ நான் போட்டுக்கிறேன். ஸோ பாதி முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிற இந்த முடியோட டைரக்ஷன் பார்த்துட்டு இந்த ஐப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட அவுட்லைனில் அதே மாதிரி லைன்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லைன்ஸை பொறுமையாக போட்டு கீழே டார்க்காக இருக்கணும், மேலே வந்து லைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து லைன்ஸை போட்டிங்க அப்படின்னாக்கா ஐப்ரோ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைட்டான இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த லைன்ஸை போட்டிங்க அப்படின்னா லைட்டான இடத்துல முடி இருக்கிற மாதிரி ஒரு சீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக முடி போடுறதால இந்த இடத்துல லைட்டாக ஐப்ரோ இருக்குது, இந்த இடத்துலலாம் டார்க்காக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐப்ரோ வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த ஐப்ரோ வந்து அந்த படத்தில் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த முடியோட டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல லைட்டான ஐப்ரோஸோட அந்த லைன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல டார்க்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைனை கண்டுபிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனில் முடியெல்லாம் போட்டிங்க அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு ஐப்ரோ. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.